श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। श्रीमद् वाल्मीकि रामायणम ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுடைய உத்தமமான குணங்களை நம்ம ஒன்று ஒன்றா விசாரணை பண்ணி கானம் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் கடந்த சத்சங்கத்தில் பார்த்த விஷயம், ராமர் எப்படி சத்தியவாக்கியா கொடுத்த வாக்குன்னு காப்பாற்றுறதுலோ எப்படி ரொம்ப நியமமாக இருக்காரோ, அதை காப்பாற்றி தான் தீர்த்துறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த குணம் நாலாவது காட்சியாக நம்ம பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு ராமனை திரும்பி அயோத்தியா நகரத்துக்கு கூட்டிகிட்டு போய் ராஜாவாக பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணினவனி எல்லாம் நிர்ணயம் பண்ணி பல பேரோட சேர்ந்து காட்டுக்கு வந்தார் சித்திரக்கூட்டத்துக்கு. அங்கே நடந்த ராம லக்ஷ்மணனுக்கு நடந்த சம்வாதம், அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் வசிஷ்டரு இந்த மாதிரி சில ரிஷிகளோட பேசியிருக்காங்க. அங்கே பரதன் ராமருக்கு எவ்வளோ சொன்னால் கூட ராமர் திரும்பி போகிறதுக்கு ஒத்துக்கலை, திரும்பி அயோத்தியக்கு போகிறதுக்கு அவர் ஒத்துக்கலை. அப்போது பரதனை உண்ணாவிரதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா ராமர் அதுக்கு கூட இது தவறு, ஒரு க்ஷத்திரியன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயஷ்சித்தமும் பண்ண வச்சுட்டு அங்கே கடைசியாக லக்ஷ்மணனை ஒத்துக்கிற போல் செஞ்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சந்தர்ப்பத்தில் ஜாபாலி அப்படின்னு ஒரு மந்திரி ரிஷி இருக்கார், மந்திரியில் ரிஷி, அவர் நாஸ்திகவாதத்தனை வேணுமனே சொல்லி ராமர்கிட்ட பல விதமாக வாதனை பண்ணி இதெல்லாம் இப்படி அப்பா பேச்சுக்காக நான் அதை காப்பாற்றி தான் தீருவேன், அவர் வரம் கொடுத்தாரு, அப்படியெல்லாம் இதெல்லாம் வச்சு இந்த லோகத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது ராமா. அதனால் சமயத்துக்கு தகுந்த போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன சௌரியமோ அது பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு பேசினும்போதும் ராமர் பல வகையாக சாஸ்திரத்தை காட்டி கொடுத்துட்டு அந்த ஜாபாலி ரிஷிக்கு தெரிவிச்சிட்டார். கடைசியில் அவர் கூட மௌனமாயிட்டார். ஸோ இனிமேல் ராமர்னு யாரும் சொல்லி அவருடைய விரதத்தினை சத்திய வாக்கிய பரிபாலனம் செய்கிற அந்த விரதத்தினை மாற்ற முடியாதுன்னு நிர்ணயம் ஆயிடுது. அந்த சமயத்தில் ராமர் எல்லாரும் கேட்குறது போல தான், முக்கியமாக அந்த ஜாபாலி தான் பேசி முடித்ததுனால அவருக்கு தெரியுற போல் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். சத்யமேவேஸ்வரோ லோகே சத்யம் பத்யாஸ்ரிதா சதா சத்யமூலானி சர்வாணி சத்யான்னாஸ்தி பரம்பதம். சத்தியத்துக்கு மிஞ்சி இன்னொரு உன்னதமான நோபல் பரம பதமனேது ஒன்றும் கிடையாது. அது பெரிய ஒரு வேல்யூ.
என்ன சொல்கிறாருன்னா, சத்தியம்தான் உத்தமமான சத்குணம், சத்தியம்தான் பகவான். மிச்சம் சத்குணங்கள் எல்லாமே கூட சத்தியத்தினை தான் ஆசிரிச்சிருக்கு. அதனால் சத்தியத்துக்கு மிஞ்சி மீறி இன்னொரு சிரேஷ்டமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லிட்டார். அப்போது அதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் மனசா வாச்சா கர்மணா இதை அனுசரித்து காட்டணும் అనేది ராமர் இங்கே காட்டுறார். ஸோ இத்தனை காரணங்கள் ஒருத்தருக்கு பரதனுக்காவது ஜாபாலுக்காவது வசிஷ்ட முனிக்காவது எல்லாருக்கும் ராமர் என்ன சொல்லி அவங்களனே ஒத்துக்க வைக்கிறாருன்னா, பிராமணிக்கங் முன்னோர்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுதோ தர்ம சூக்ஷ்மமான விஷயங்கள்னு சொல்லி தான் பேசிட்டார். முக்கியமாக பரதனுக்கு ராமருக்கு நடுவில் நடந்த அந்த சம்பாதம் பார்த்தோம்னா இது ரொம்ப உத்தேஜகரமாக இருக்கிறதா நம்ம கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆதரிக்கத்தக்க வேண்டியதாக இருக்க, ரொம்ப மரியாதை கௌரவ கொடுக்கத்தக்கதாக இந்த சம்பாதம் நடந்தது. இது இப்படிப்பட்ட ஒரு சம்பாஷண அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக ஆகாயத்திலிருந்தே அநேக சித்தர்கள், முனிவர்கள், சாதுகள், தேவதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் அந்தரிக்ஷத்தில் இருந்து சூக்ஷ்ம தேகங்களை கூட தொடி அவங்க அயோத்தியா நகரம் வாசிகள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்களாமா. என்ன ஒரு சம்பாஷணம் இது, என்ன சம்வாதம், அதோட அருமை பற்றி இப்படி பாராட்டி எல்லாரும் ஏக கண்டமாக ஒரே குரலோட அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தேவதர்கள், சித்தர்கள், ரிஷிகள், பிரிஜர்கள், சதன்யோ யஸ்ய புத்ரோ द्वौ धर्मज्ञौ धर्मविक्रमौ श्रुत्वा वयं हि सम्भाषाम् उभयोः स्पृहयामहे. எல்லாரும் என்ன சொல்கிறான்னா, தர்மம் நியாயத்தோட கூடியிருக்கிற நல்ல நடவடி இருக்கிற இந்த ராம பரதர் இந்த ரெண்டு பிள்ளைகள் பெட்டின அவர் தசரதன் எவ்வளவோ அதிருஷ்டவான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவர் காலமாக போயிட்டார், ராமர் காட்டுக்கு போகிறார்னு தெரிஞ்சு போயிட்டு உடனே அவர் விசுருட்டிட்டார். కానీ அந்த தசரதன் எவ்வளோ ஒரு பாக்கியசாலி, இப்படிப்பட்ட பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வசிஷ்டர் அவங்களுக்கு எல்லாம் வசிஷ்ட முனிகள் பரதனுக்கு சொல்கிறாங்க, பரத குலே ஜாத மகாப்ராஜ்ஞ மகாவிருத்த மகாயசः கிராஹ்யம் ராமஸ்ய வாக்கியம் தே பிதரம் யவேக்ஷசே. ராமர் கொடுத்த வார்த்தை பேச்சு ஒருக்காகவும் தவற மாட்டார். அதனால் இவர் வனவாசம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அயோத்திக்கு வருவார். அதுக்கப்புறம் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்குவார். அதனால் இப்போது அந்த வனவாசம் முடியாமல் அவர் அயோத்திக்கு வருவார். அப்புறம் ராஜ்யத்தனே சிம்மாசனத்தினை ஏற்றுக்குவார் అనేది நடக்காத விஷயம் அப்படின்னு பரதனுக்கு சொல்லி நம்ம கிளம்பி போகலாம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த சமயத்தில் ராமர் முக்கியமாக திரும்பி பரதர்கிட்ட சொல்கிறாரு, லக்ஷ்மிச்சந்திராதபேயா துவாஹிமாவான் வா இமம் தியஜேத்
அதீயான் சாகரோ வேலாம் ந பிரதிஜ்ஞாமஹம் பிதுஹூம். ராமர் பரதர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பரதா, நீ இந்த பூமண்டலம் மொத்தத்தினு கூட ராஜ்யபரணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவன நீ. அதனால உனக்கு சகஜமாகவே அந்த சாமர்த்தியம், சக்தி, நிபுணத்தா எல்லாம் நிறைஞ்சிருக்கு உனக்கிட்ட. எப்படின்னா சந்திரனுக்கிட்ட அவருடைய காந்தி, வெளிச்சம், ஒருவேளை சந்திரன்கிட்ட இருக்கிற அந்த காந்தி சௌமியத்துவம் அது இல்லாமல் ஆயிடலாம். அதேபோல் பர்வத்தங்கள் எல்லாம் பனியோடு கூடியிருக்கிற ஹிமாலய பர்வத்தங்கள் எல்லாம் கூட அந்த பனியே இல்லாமல் ஆயிடலாம். சமுத்திரம் அதோடைய தீரத்தினை கரைని தாண்டி பூமி மேலக்கு பொங்கி வரலாம். ஆனால் நான் கொடுத்த இந்த அப்பாவுடைய வாக்கினை காப்பாற்றுறதானே இந்த விஷயம் இருக்கே, அவருடைய பேச்சு நான் தாண்ட மாட்டேன். பார்த்தீங்களா, அந்தளவு உறுதியாக ராமர் சொல்லி, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு, நீ கைகேயி அம்மானி கனவுல கூட அவங்கள நீ துவேஷிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய இப்படிப்பட்ட ஸ்ரத்தையோடு அம்மனை பார்த்துக்கணும். அதனால் அவங்க செஞ்சது கேவலம் உன்னை மேலே இருக்கிற அன்புனால தான் அப்படின்னு தெரிவிச்சு. இப்படியெல்லாம் பேசும்போதும் ராமருடைய பிரேம அன்புக்கு பார்த்து பரதன் உருகி போயிட்டான். அப்புறம் பாதுகைகள் எடுத்துக்கிட்டு நமஸ்கரித்து திரும்பி அயோத்தி கிளம்பி போயிட்டார். அப்போது அந்த பாதுகை எடுத்துக்கிறதுக்கப்புறம் பரதன் சொல்கிறார் ராமர்கிட்ட, ஓ தர்மாத்மான ஓ ராமா, அயோத்தியா பிரஜைகளுடைய எல்லாரும் நல்லத்துக்காக சம்பத ரக்ஷண இதெல்லாத்தையும் உருவாக்கி உன்னுடைய இந்த பாதரட்சகளை பாதுகளே ராஜ்யத்தினை பரணம் பண்ணும். அப்புறம் நான் ஒன்று போல நீ எப்படி காட்டில் இங்கே தபஸ்வியாக இப்படி இருக்கியோ, ஒரு வசதி இல்லாமல் நானும் கூட அப்படி வனவாச ஜீவனம் போல நானும் அயோத்தியா நகரத்துக்கு வெளியிலோ நந்தி கிராமத்திலோ நான் அனுசரிக்க போகிறேன். உன்னுடைய வரவு காக்க நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். அதனால் நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டார் இங்கே. ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் மையமாக வச்சுட்டு பேசிகிட்ருக்கிறோம்? ராமருடைய சத்திய வாக்கிய பரிபாலனா. அதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் ராமர் ரொம்ப வேகமாக திரும்பி வந்தார். அதையும் அங்கங்கே பார்த்தோம் நம்ம. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ராமர் சத்தியசந்தனதா అనేది நமக்கு நிரூபணமாகிறது. ஸோ அதுக்கடுத்ததாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் காட்சியில் எங்கே எப்படி అనేది பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ வரைக்கும் இந்த சத்திய வாக்கியானே விஷயத்தினை ஆரம்பித்து பார்க்கும்போது நம்ம என்ன பேசியிருக்கோம், 2-3 முக்கியமான வார்த்தைகள் அது ஞாபகப்படுத்திக்கிட்ட. இப்போது அதில் நம்ம வேறு எது சிந்தனை பண்ணணும் அப்படின்னது, நீங்கள் சும்மா கதையே வச்சுட்டு அதே இதெல்லாம் மறந்து போகக்கூடாது. அது சொல்லும்போது அன்றைக்கி முதல் இந்த வேல்யூ டிஸ்கஷன் பண்ணும்போது ఈ సత్యము అనేది ధర్మము రెండు சேர்ந்துதான் இருக்கும். சத்தியம் கண்களாக இருந்தால் தர்மம் கால்களாக இருக்கணும். அப்புறம் అని சொல்லிட்டு ஒன்று பாவாத்மகமாக இருக்கும், இன்னொன்று காரியாத்மகமாக இருக்கும்னு சொன்னோம்.
இந்த காரியாத்மகமாக இருக்கிற அதுக்கு அடிப்படையாக பிரதிஜ்ஞா பாலனை பண்ணுறது, அப்புறம் பூதார்த்த கதனம் அப்படின்னு 2 வார்த்தைகள் அன்றைக்கி உபயோகப்படுத்தியிருக்கேன். அதில் இப்போ நாம் பிரதிஜ்ஞ பாலன விஷயம் பார்த்திருக்கோம். பூதார்த்த கதனம்னா என்ன? ஒரு விஷயத்தினை இருக்கிறது போல், நடந்தது போல் இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்லும்போது அதை அப்படியே சொல்கிறது. பொதுவாக என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு கொஞ்சம் கலரிங் பண்ணுறோம். அதில் நம்ம பேச்சுக்கு நம்முடைய ஐடியாஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லை நம்முடைய அது ராக துவேஷ ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லுவோம். ஆனால் இந்த நல்ல நடவடி இருக்கிற சத்திய வாக்கிய பரிபாலனாக இருக்கிற அது முன்னாடி பேசின பல குணங்கள் எல்லாத்தையும் வச்சு அது இருக்கிறவங்க இந்த பூதார்த்த கதனம் அது அனுசரிப்பாங்க. அப்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சன்னிவேஷம், ஒரு காட்சி பார்க்க போகிறோம். இது எங்கே எப்போன்னா, சுக்ரீவனு கூட ஸ்நேகம் பண்ணுறதுக்கு ராமர் விரும்பிட்டார், தேடி வந்தார். அக்னி சாட்சியாக ஸ்நேகம் அவங்க 2 பேர் தெரிவிச்சுக்கிட்டாங்க. அப்போது அவங்க ஒருத்தர் அவங்களுடைய கதை, அவருக்கு என்ன கஷ்டம், இவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சுக்ரீவனுக்கு பாரிய ராஜ்யம் எல்லாமே இழந்துட்டார். இவர் இப்போது அதே நிலையில் இருக்கார் ராமர் கூட. ஸோ இப்படி சொல்லும்போதும் ராமர் நடந்தது போல் கரெக்டாக அப்படியே சொல்கிறாரு. இது சொல்லும்போதும் நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு சீத்தனை ராவணன் தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் சீதை மேலேயோ லக்ஷ்மணன் மேலேயோ ராவணன் மேலேயோ அந்த குற்றம் சாட்டாமே, இதெல்லாம் நடந்ததெல்லாம் தன தனநாளையன்னு சொல்லிக்கிட்டு பேசுகிறார். இது ரொம்ப முக்கியம். நான் 4-5 பாயிண்ட்ஸாக எங்கே என்ன பேசினாருன்னு சொன்னால், சகஜமாக நம்ம சொல்லும்போது நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிறது என்னன்னா, அதுக்கு காரணம் அடுத்தவங்க. அப்படி தானே லோகத்தில் இந்த மனுஷனு, இந்த ஆள் என்ன கஷ்டத்துக்கு, என்னுடைய துக்கத்துக்கு காரணம்னு சொல்லி தப்பு கண்டுபிடிப்போம் அவங்களுக்குள்ள. இது நம்ம சாதாரண மக்களுடைய பழக்கம். ஆனால் ராமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த தங்கம்போல் இருந்து காணப்பட்ட அந்த மானுன்னு பார்த்து நான் மோச போயிட்டேன். பாருங்க, அது கேட்டது வேணும்னு சீதா, ஆனால் நானும் அதுக்கு பார்த்து நானும் மோச போயிட்டேன், ஏமாந்துட்டேன். அதனால் நான் சீதனை காப்பாற்றுக்க முடியாமல் போயிட்டே அப்படின்னு ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்லை, சீதனை விட்டுட்டு லக்ஷ்மணன் அங்கே ராமருக்காக வந்தார். எப்போ மாரீட்சன் ஹே ராமா, ஹே சீதா, ஹே லக்ஷ்மணான்னு கத்திட்டாரோ, சீதைக்கு பயந்துட்டு ராமருக்கு என்ன ஆயிடுத்து అని தம்பின்னு போ சொல்லி கட்டாயப்படுத்திட்டான் இல்லையா? அப்படி லக்ஷ்மணன் சீதனை விட்டுட்டு வந்ததை கூட லக்ஷ்மணன் மேலே குற்றம் சாட்டி, நீ அப்படி விட்டுட்டு, நான் தான் சொன்னேன் இல்லை அங்கே இருன்னு சொல்லிட்டு அப்போது அந்த விஷயமும் சொல்லலை. அப்போது இந்த நடந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலை, இந்த விபத்து மொத்தத்துக்கு தானே தான் தோஷி, தானே தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறார். இதுதான் ராமருக்குள்ளே இருக்கிற பூதார்த்த கதனமனை லட்சணத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான சன்னிவேஷம். அதுக்கப்புறம் ராமர் நான் இப்போ வரைக்கும் யாருக்கெல்லாம் எங்காவது வார்த்தை கொடுத்திருந்தா என்ன சொல்கிறார்,
அன்ருதம் நோக்தபூர்வம் மே நச்ச வக்ஷ்யே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்யேனைவ ச தே ஷபே. நான் இப்போ வரைக்கும் என்னைக்கும் கூட அசத்தியம் பேசினதே கிடையாது. இனிமேல கூட அப்படி பேச மாட்டேன். நான் ஒரு வாட்டி பேச்சு வாக்கு கொடுத்தா அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமர். ஸோ இங்கே பிரதிஜ்ஞா பாலனைக்கு அப்புறம் பூதார்த்த கதனத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பொருத்தமான விஷயமாக இருக்கு. நம்ம கற்றுக்கிறதுக்கு ராமர்கிட்ட நந்தி. அதுக்கப்புறம் எப்படி ராமர் அந்த வாக்கு கொடுக்குறாரு. யாருக்கு? சுக்ரீவனுக்கு கொடுத்தாரு, விபீஷனுக்கு கொடுத்தாரு, கைகேயி அம்மா கொடுத்தாரு. யாருக்கு எப்போ ஒரு வார்த்தை அப்படி சொன்னால் நான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன்னா அதனால் எல்லாரும் 100% நம்புகிறாங்க. ராமர் சொன்னால் பண்ணிடுவார். ராமோ த்வீர்ணா பாஷத்தே. ராம ரெண்டாவது பேச்சு மாற்றி பேசவே மாட்டார். அதனால் இப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு சுற்றி இருக்கிற, நம்ம மேலே ஆதாரப்பட்டு இருக்கிற இவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களை நம்ம நிறைவேற்றுவார் அப்படின்னு ஒரு தைரியத்தின் நம்ம முதல்ல அவங்களுக்கு உள்ள நம்ம கொடுக்க முடிஞ்சால் நம்ம கூட ராமர் போல முக்கியமாக நம்ம தாய் தந்தைகளுக்கு, ஸ்நேகிதர்களுக்கு, இல்லை கூட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸுக்கு ஆஃபீஸில் அந்த வேலை நான் பண்ணுறேன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி நம்ம செய்ய முடிஞ்சால் அது எவ்வளவோ நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கும். இதில் சில கஷ்டங்கள் இருந்தால் கூட அப்படின்னு சப்போஸ் நம்ம அப்படி செய்கிற ஆளில் இல்லைன்னா அவங்களுக்கு எப்பவுமே சந்தேகம் தான் நம்ம மேலே. என்னது, இவர் இப்படி தான் பேசுவார், சொல்லுவார், ஆனால் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு அப்பநம்பிக்கை வரக்கூடாது. அவங்களுக்கு வேறு மனசில் ஒரே கவலை இவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா இப்படி தான் சொல்லி இது முன்னாடி கூட ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்களுக்காவது, சிநேகிதர்களுக்காவது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பநம்பிக்கை வரக்கூடாது. இதுதான். அதனால் என்ன சொல்லணும்? we should mean whatever we say. நம்ம எது சொல்கிறோமோ அது அர்த்தத்தோடு கூடியிருக்கணும். அது அர்த்தம் இருக்கு அப்படின்னு அது கட்டுப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காட்சிக்குள்ளே போகிறோம். இந்த ஒன்று பாவாத்மகம், இன்னொன்று காரியாத்மகம்னு சொன்னோம். அந்த காரியாத்மகமான விஷயத்துக்கு அடிப்படையாக தான் நம்ம இப்போ வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போது இந்த பாவாத்மகம் இல்லைன்னு அதுக்கு இன்னொரு பேர் ஞான ஆதாரித சத்தியம். காரிய ஆதாரித சத்தியம், ஞான ஆதாரித சத்தியம்னா அந்த சத்தியமாக இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக என்ன சொல்கிறோம்? the value is a value when it is valued by you. A value is a value when the value is valued by you. அப்போது அந்த ஞான ஆதாரித சத்தியம் பற்றி இங்கே நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். என்னது ஞான ஆதாரித சத்தியம்? என்ன? பகவான் ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்தந்த ஜீவனுடைய கர்ம பலம் தாத்தா அந்த ஈஸ்வரன். அதனால் பகவான் தான் சர்வத்துக்கு, ஈஸ்வரன் தான் சர்வ
விஷயங்களை நடக்க வைக்கிறதுக்கு இங்கே லோகத்திலோ அந்த கர்ம பலத்தினை கரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால மூலம் அவர் தான் சத்தியத்துக்கே மூலம். பகவான் சத்தியஸ்வரூபம். அன்றைக்கி சத்தியம் அనే அர்த்தத்தினை பிரித்து சொன்னோம். அப்போது அப்படின்னா சர்வத்தினை நியந்திரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவர். இதுதான் இப்போ கீதையில் 18வது அத்தியாயத்தில் பார்த்தோம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அப்படி அதனால் இந்த விஷயம் பற்றி ராமர் லக்ஷ்மணன் கௌசல்யா ராமருக்கு நடுவில் நடந்த சம்பாஷணம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை பார்த்தோம். ராமர் காட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. உடனே திரும்பி அவருடைய ராஜமாளிகைக்கு அறைக்கு அங்கே அம்மானு சந்திக்கிறார். அங்கே லக்ஷ்மணன் கூட இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தா இந்த ஞான ஆதாரித்த சத்தியத்தினை பற்றி தான் கடைசியில் லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி கௌசல்யக்கிட்ட சொல்லி அவங்களை ஒப்புக்கிறது போல் செய்யறதுக்கு இந்த பாவத்தோடு தான். என்னது? ஞான ஆதாரித்த சத்தியம். அப்படி என்ன சொன்னார்? இங்கே சில விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ராமர் என்ன சொல்கிறாருன்னா, யதச்சிந்த்யம் து தத்தைவம் பூதேஷ்வபி ந ஹஸ்யதே வியக்தம் மயி ச தஸ்யாம் ச பதிதோ ஹி விபர்யயः. இப்போ ராமர் லக்ஷ்மணன் கூட முக்கியமாக சொல்கிறாரு. என்ன, லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துச்சு. அம்மாவுக்கு துக்கம் வந்ததை அவங்களும் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்தாங்க. அப்போது லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துதான், நான் யுத்தம் பண்ணியாவது அப்பா நீ ஜெயிலில் வச்சாவது உனக்கு ராஜ்யம் வாங்கி கொடுக்கிறேன், பட்டாபிஷேகம் பண்ணுறேன். அப்போதான் ராமர் என்ன சொன்னார்? லக்ஷ்மணா பாரு, இப்போது இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கு அம்மா இப்படி அப்பா கிட்ட கேட்குறது, அப்பா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்கிறது, அது இப்போ நிறைவேற்றமனு கேட்கறது, அதுக்காக அப்பா ஒன்று சொல்ல முடியாது, எல்லாமே பகவானுடைய லீலா லீலா அப்படின்னு சொல்கிறாரு. தத் தெய்வம் பார்த்தீங்களா? தத் தெய்வம்னாவே தெய்வத்துடைய ஈஸ்வரனுடைய லீலை இது. அதனால் அந்த ஈஸ்வரனுடைய மறைஞ்சிருக்கிற அவருடைய கை இதுக்கு பின்னாடி இருக்கு. அதனால தான் இதெல்லாம் இப்படி ஒரு ஆட்ட போல், ஒரு லீலை போல், ஒரு ட்ராமா போல் நடத்த வைக்கிறார். ஆனால் நமக்கு அவருடைய கை இதுக்கு பின்னாடி இப்படி இருக்குன்னு நமக்கு கவனிக்க தெரியணும், ஒத்துக்கணும். அப்புறம் அந்த பகவானுடைய இந்த லீலை, அவருடைய இந்த ஸ்போர்ட் ராமலீலை, இது நம்மளால் எந்த அளவுக்கு அது நம்மளால் ஊகிக்கவே முடியாது. நமக்குள்ளே யாரு கூட அதினை எதிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்படி என்ன பாருங்கோ. அதனால தானே விதி అనేది இருக்குது, மதி అనేది இருக்குது. ஆனால் கூட விதி மூலமாக உபாதிகளான சரீர மனோபுத்தி இதுக்கு என்ன நடக்குமோ விவகார லோகத்திலோ உடலுக்கு சுற்றி எல்லாம் அது அப்படி தான் நடக்கும். இது யாரும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதனால் இப்போ நடந்து கொண்டு இருக்குது எல்லாமே கூட ஒரு சந்தேகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் தெய்வந்தான் காரணம் அப்படின்றார். இது தெய்வம் காரணம்னு சொல்லும்போது நம்ம ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். நம்ம பல இடத்துல இந்த விஷயத்தை சிந்தனை பண்ணியிருக்கோம், பகவத்கீதா எல்லாம் படித்தோம். அதனால் தெய்வம்னா கர்மபலம், கர்மபலம். ஆனால் நம்ம கர்மபலம் எவ்வளோ இருக்குது, எங்கே இருக்குது, அதில் இப்போ என்ன வந்துட்டுருக்குது, அது எனக்கு அனுபவிக்கிறதுக்கு
நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சது போல் இதெல்லாம் யாருக்கு தெரியாது இல்லையா? யாருக்கு தெரியாது. அதனால அது ஒரு ஏதோ ஒரு சக்தி நடத்தி கொண்டு நமக்கு அது கரெக்டாக வரது போல் செஞ்சு இங்கே அந்த எஃபெக்ட்னு காட்டுறது அதிருஷ்யமாக இருக்குது, அதிருஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டித் தெய்வைன சௌமித்ரே யோத்துமத்சஹதே புமானம் உத்சஹதே புமா யஸ்ய ந கிரஹணம் கிஞ்சித் கர்மணோன்யத்ர திருஷ்யதே. அதனால் இதிலிருந்து நம்ம யாரும் தப்பிச்சுக்க முடியாது, அது கூட சண்டையும் போட முடியாது. எதனாலன்னா அது நமக்கு எதிரில் காணப்பட்ட ஒரு மனுஷன் இப்போது இது எனக்கு சத்ரு, இவர் தான், இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் அது கூட நான் சண்டை போடலாம், ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா அது தப்பிச்சுக்க ஓடி போகலாம். இது கண்ணுக்கு காணப்படாமல் இருக்கிறது இல்லையா? இந்த தெய்வமும் காணப்படலை, தெய்வ லீலை நடக்கிறது மட்டும்தான் காணப்படுறது. அதுக்கப்புறம் பார்த்தா கர்ம பலம், கர்மா எது எப்படி வேலை பண்ணுறதுன்னு தெரியல. கர்மணா கஹனோ கதிஹி அப்படின்னு கீதையில் பகவானே சொல்லிட்டார் இல்லையா? அதனால் இது இது கேவலம் நம்முடைய விதி ரூபத்தில் இது நம்மளே ஆட்ட வைக்கிறது. இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நாம் ராமாயணம் பார்க்கும்போதும் பார்க்கல இந்த ஸ்லோகங்கள். இப்போ தனியாக இந்த குணங்களை பற்றி பேசுகிறதுனால நம்ம கொஞ்சம் ஆழமாக பல ஸ்லோகங்கள்னு பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, சுகதுக்கே பயக்ரோதௌ லாபாலாபௌ பவாபவௌ யச்ச கிஞ்சித் ததா பூதம் நனு தெய்வஸ்ய கர்ம தத். துக்கம், சந்தோஷம், பயம், கோபம், லாபம், நஷ்டம், ஜனனம், மரணம், இப்படிப்பட்ட இந்த விபின்னமான துவந்தங்கள் எல்லாம் இருக்கிற ரெட்டைகள், இது எல்லாமே கூட தெய்வத்துடைய சேஷ்டை தான், தெய்வத்துடைய சேஷ்டை தான். அதனால் இப்படிப்பட்ட இந்த விபின்ன துவந்தங்கள் எல்லாமே ரெட்டைகள் நம்ம இப்போ தான் விஷயம் சொல்கிறாரு பாருங்கோ. அது எல்லாமே கூட தெய்வசிய கர்ம தத்து. நனு தெய்வசிய மீன்ஸ் என்னது அர்த்தம்? தெய்வனுக்கு ஈஸ்வரனுக்கு என்ன நம்ம மேலே ஏதாவது கோபமா, இல்லை என்ன யாருக்கு என்ன கொடுக்கணும், இவர் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கே கிளியராக சொல்கிறாரு, நம்ம பூர்வ ஜென்ம கர்மத்துடைய ఫలితములే இந்த విధి అనేది அந்த கர்ம பலத்தினை அனுசரித்து தான் இந்த தெய்வம் அనే சக்தி ஈஸ்வரன் நமக்கு சப்ளை பண்ணுறாருன்னு பாருங்க. இதே தானே நம்ம கர்மயோகம் பல இடத்துல கீதா பேசும்போதெல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் ऋषयोऽप्युग्रतपो उग्रतपः दैवेनाभिप्रपीडिताः उत्सृज्य नियमां ஸ்தீவ்ரான் பிரம்சந்தே காமமன்யுபிஹி. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நிறைய கடோரமான கஷ்டமான தபஸெல்லாம் பண்ண பெரிய பெரிய யோகிகள் ருஷிகள் கூட இந்த தெய்வம் இந்த விதினால் அவங்களும் பரீட்சை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு கூட இந்த விதி டெஸ்ட் பண்ணிச்சு. அதனால் இந்த தெய்வ பிரபாவம் விதி பிரபாவம்னால நிறைய பேர் அந்த சூழ்நிலை வரும்போது அவங்க நீதி நியமம் தர்மம் மனோநிகிரகம் இந்திரிய நிகிரகம் எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க. யார் ரொம்ப ரொம்ப தபஸில் செஞ்சு நல்ல மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான். பாகவதத்தில் அஜாமில கதை இப்படி தானே பார்த்தோம் உதாரணத்துக்கு. அப்புறம் விஸ்வாமித்திரன் வாழ்க்கையில் கூட இப்படி எல்லாம் நடந்தது, பல ரிஷிகளோட வாழ்க்கையில் நடந்தது சொல்லி அது. ஆனால் நம்ம
தோல்வி அடைகிறோம் அந்த சந்தர்ப்பத்தில். அதனால் ஏன்னா காமம் குரோதம் அనే இந்த விஷயங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த விதி அவங்களை பண்ண வைக்கிறது. அதனால தான் இப்போ ஜாக்கிரதையாக எப்படி இருக்கணும், எப்படி நடத்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், இதெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். இப்போது கூடவே ஞானத்துக்கு இந்த கர்ம பந்தத்திலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சியும் பண்ணணும். அதனால் கடைசியாக லக்ஷ்மணா, அதனால் என்னோடய ராஜ்ய பட்டாபிஷேகம் நிந்தி போச்சுன்னு சொல்லி நான் ஒருக்காகவும் கவலைப்படுறதே இல்லை. நிருத்சாகமும் ஆகலை. நான் சோர்ந்து போய் ஏன் அப்பா இப்படி சொன்னார், திடீர்னு இப்படி சொன்னார், 14 வருஷமாக காட்டில் போய் இருக்கணுமா, இப்படியெல்லாம் நான் டீல் ஆனதே கிடையாது. அதனால் நீ என்னுடைய நிலை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் பேசினதை புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படுறது விட்டுடு, ஆவேசப்படுறது விட்டுடு, கோபப்படுறது விட்டுடு. அதனால் நீ வியாக்குலம் படாது, கவலைப்படாது சொல்லி, ராஜ்யம் வா வனவாசோ மகோதய. இங்கே ராஜ்யத்தில் இருக்கிறதாவது வனத்தில் இருக்கிறதாவது எனக்கு ரெண்டும் சமந்தான்றார். இன்னும் சொல்ல வந்தால் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எனக்கு வனவாசமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப உபயோககரமான, இன்டைரக்டாக அப்புறம் பார்க்க போகிறோம். இவர் வனத்துக்கு காட்டுக்கு வந்ததுனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தது நிறைய பேருக்கு. ஒரு பக்கம் நிறைய பார்த்தோம், யாருக்கு தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் நல்லது நடந்துச்சு. அப்புறம் சுக்ரீவனுக்கு, விபீஷணனுக்கு, ராட்சச சமுதாயம் மொத்தத்துக்கு, மேலே இருக்கிற தேவதைகள் எல்லாருக்கும் கூட நல்லது நடந்துச்சு. இப்போது அது என்னால் இதெல்லாம் எனக்கு இது ராமருக்கு அவர் ஈஸ்வர அவதாரனால் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால இப்படி பேசுகிறாருன்னு சொல்லக்கூடாது. அவர் சாதாரணமாக நான் இதெல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். என்ன அப்படி அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றம் எப்படி ஆனால் கூட இதெல்லாம் என்னோட நல்லதுக்கு தான், இதெல்லாம் என்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு பாசிட்டிவாக ஏற்றுக்கக்கூடிய திறமை இருக்கணும், மனப்பான்மை இருக்கணும். அதுக்கு தெய்வத்து மேலே ஆதாரப்பட்டு சரணாகதியாக இருந்தால், ஞானத்துக்கு சரணாக இருந்தால் தவிர இல்லை, சாத்தியப்படாது இல்லை. அப்போ என்ன சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி தான் சுவாமி, பண்ணுறது தான் வாழ்க்கையில் கஷ்டம், இப்படியெல்லாம் சொல்லி கோட்டு விட்டுடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு வனவாசந்தான் மகோதய అంటే எனக்கு அதுதான் ரொம்ப உபயோகரமானது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கடைசியாக திரும்பி சொல்கிறேன், நீ இந்த விஷயத்தினால யார் நீ தூஷிக்கக்கூடாது. அதனால் நான் தர்மபரமாவதாக சிந்திக்கணும். நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் சரி இந்த தர்மத்தை நீ சத்தியத்தை நீ விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்ன விதி கர்மபலம் ஈஸ்வர நிர்ணயமாக பாவிச்சுக்கணும். அதுதான் இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். எதுக்கு அடிப்படையாக இது பேசிட்டோம், ஞானாத்மக இந்த சத்தியம் అనేది இது புரிஞ்ச இது இப்படி பாவனை எங்கள் புத்தியில் புரியணும். அதனால தான் இங்கே ராமாயணம் அనే பேர் எதுக்கு கொடுக்கப்பட்டது అనేది நம்ம முதல்லையே பார்த்தோம். ஆக்சுவலாக ராமாயணம் అనేది வால்மீகி அவர் கொடுத்த பேர் இல்லை இந்த காவியத்துக்கு. அவர் சீதாயா சரிதம் மகத்து அப்படின்னு
பௌலஸ்ய வதம்னு சொல்லி இப்படி இல்லை, அந்த சரித்திரம்தான் அப்படின்றார். ஆனால் இதில் ராமர் ஹீரோவாக இருக்கிறதுனால முக்கிய பாத்திரம் ராமர் நடந்த ராமஸ்ய அயனம், நடந்த பாதை, நடந்த வழி, மார்க்கம். அதனால் அவர் நடந்து காட்டிட்டார். ராமஸ்ய அயனம் ராமாயணம். அதனால் நம்ம அந்த மார்க்கத்தில் நம்மளும் பயணிக்கணும். என்ன மார்க்கம் அது? ஸ்பெஷலாக தர்ம மார்க்கம். சத்யம் வத தர்மம் சர అని பார்த்தோம். அதனால் தர்மத்தனை சத்தியத்தனை இப்படி ரெண்டுத்தனை கண்கள் கால்களாக நினச்சிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும். இப்போது வரைக்கும் பார்த்த இதில் ராமர் இந்த சத்தியம் అనేది பல வழியாக காட்டிட்டார். உதாரணத்துக்கு சத்திய பராக்கிரமஹா అని வரும் அங்கங்கே வால்மீகி ராமாயண பல சந்தர்ப்பத். சத்தியமே அவருக்கு பலம், பராக்கிரமமாக இருக்குது. சத்திய சந்தக அப்படின்னா கொடுத்த வாக்கு மேலே நிற்கிறவர். சத்திய தர்ம பராயணா, சத்தியத்துக்கு தர்மத்துக்கே அவர் அங்கிதமாய் சரணாக இருக்கிறவர். சத்தியவாதி, எப்பவுமே சத்தியத்தினே பேசுவர். சத்தியவாக் ருஜுகு, சத்தியமான நடவடி இருந்து வாழ்க்கை பேச்சு மூலமாகவும் அப்படின்னா மனசாபாஷா கர்மனா கூட சத்தியத்தினே பேசுவர். சத்தியேன லோகான் ஜெயதி, அவருடைய சத்தியத்தினால அவர் லோகங்களினே அவர் ஜெயிச்சிட்டார். அப்படிப்பட்ட பல வகையாக இந்த சத்தியம் விஷயம் இது அனுசரிக்க வாழ்க்கையில் அப்போதான் சத்தியம் பிரம்மம்னு உணரத்துக்கு வேண்டிய ஒரு நமக்கு அந்த உற்சாகம், இன்ட்ரெஸ்ட்டு வரும். முமுட்சுகள் ஆகிடுவோம். சத்தியத்தினால நமக்கு ஹிருதயத்தில் ஒரு திருப்தி ஏற்படும், சந்திருப்தி வரும். நிறைய பேர் நம்ம நிறைவு வருதில்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஃபுல்ஃபில்மெண்ட் வருதில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம அனுசரிக்கலைன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் நைத்திகம்னு சொல்லுவோம். நைத்திக ஜீவனம், தார்மிக ஜீவனம், தார்மிக சிந்தனை இது இல்லைன்னா சரியான ஆரோக்கியம் கூட இருக்காது. ஹெல்த்து, மானசிக ஆரோக்கியம் முக்கியமாக, அதனால் சாரீரிக ஆரோக்கியம் கூட. அதனால் இங்கே இந்த ஒரு வெஸ்டர்ன் லியோ டால்ஸ்டாய்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஏதுன்னு ஒரு கருத்து என்ன சொல்லுவாருன்னா, அடுத்தவங்களும் ஏமாற்றி அப்புறம் அசத்தியமே எடுத்துக்கிட்டு அந்த அதர்ம மார்க்கத்திலேயே இருந்து சம்பாதிச்சு அக்கிரமமாக அப்புறம் அந்த சம்பதெல்லாம் கூட ரொம்ப தீவிரமான ஒரு வேதனை உள்ள பயமும் கவலை இதெல்லாத்தையும் உருவாக்கும். அது மனசனை கவலைப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய மானசிக ஆரோக்கியம், தைரிய வீரிய ஸ்தைரங்கள் எல்லாத்தையும் இல்லாமல் செய்யும்னு அவர் இங்கிலீஷில் எழுதிட்டார், நான் தமிழில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் நமக்கு அக்கிரமமாக சம்பாதிச்ச விஷயங்களுக்கானே சம்பாதனாவதை, பேரு புகழாவது அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போகிறது நல்லது. அடுத்தது இந்த விதமாக இப்போது இந்த சிந்தனை பண்ண நம்ம சிந்தன விதானம், திங்கிங் பேட்ரன் மாறணும். சரியா? அதனால் எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம ஆதர்ஷமாக இருக்க முடியும் ராமர் போல்? இப்போ அதுதானே ராமர்னு பற்றி எதிர்பார்க்குறோம். ராமர் ஆதர்ஷமாக இருக்கார் இல்லையா? ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லி எப்படின்னா நம்ம ரோல் மாடலாக இருந்து அடுத்தவங்களனை நம்ம உற்சாகப்படுத்தணும். நம்மளை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசை வர போல். அதனால்
ஆதர்ஷம் யாரோ சொல்லக்கூடாது. ராமர்னு பற்றியே சொல்கிறது நல்லதாக இருக்கும். எத்தனை நாள் பேசலாம் இப்படி. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம ஆதர்ஷமாக இருக்கணும். ஐ ஷுட் பி எ ரோல் மாடல். இது கஷ்டம் நினச்சக்கூடாது. நம்ம அதனால் மாற்றம் எங்கே வரணும்? எனக்கிட்ட நின்று வரணும், எனக்குள்ளே வரணும். அதனால் வெளியிலோ எங்கோ வரணும் மாற்றம். அவங்க இவங்க அவள் இவ அப்படி கவர்மெண்ட்டு எதுவுமே மாற வேண்டாம். இங்கே நான் மாறணும் அப்படி. அதுக்கப்புறம் இதுக்கு சாஸ்திர அபியாசம். எப்போ இப்படி சத்சங்கம் குருன்னு ஆசிரிச்சு சாஸ்திரம், ராமாயணம் பாரதம் அநேக விஷயங்கள் பேசுகிறோமா நம்ம. இது எல்லாத்தினால நம்முடைய மொராலிட்டி வந்து வளரும். ஸ்கிரிப்சுரல் ஸ்டடீஸ் மூலமாக. ஐ எம் கிவிங் ஜஸ்ட் ஏ கன்க்ளூடிங் சம் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் எப்பவுமே கூட இந்த மோரல் திங்கிங்னால் அப்படி இருக்கணும். இப்படி மோரல் வேல்யூஸ் இருந்து அந்த சயின்டிஃபிக் வழியிலோ கூட நம்ம போனால், ஆனால் இது விட்டுட்டு போகக்கூடாது. அதையும் நம்ம காஷியஸாக இருக்கணும். அதனால் இது செய்யலைன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன நஷ்டம். முதல் ஒரு வியக்திக்கு, ஒரு மனுஷனும் இந்த சத்திய தர்ம இதை அனுசரிக்கலைன்னா, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ரோட்டு மேலே வெளியில் சொசைட்டியில் பஜார் அங்கே அனுசரிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அசத்தியத்துக்கு அவனு விரும்பி போகிறான்னா, அதனால் அது வந்து அந்த வியக்திக்கு அப்புறம் அங்கே எங்கே பண்ணானோ அங்கே கொஞ்சம் பேருக்கு நஷ்டம் ஏற்படும். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவனாக இருந்து, குடும்ப பாத்தியத்தில் இருந்து, ரெஸ்பான்ஸில் இருந்தவன், அவர் அசத்தியத்துக்கு அடிமையாயிட்டு இருந்தால், அதர்மத்துக்கு, அந்த நஷ்டம் அந்த குடும்பம் மொத்தத்து மேலே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரூலர், ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் அனுசரிக்கலைன்னா அது இன்னும் பெரிய அளவில் அது நஷ்டப்படுத்தும். அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயங்கள் சுபஷ்ய சீக்கிரம், எவ்வளவு சின்ன சின்ன வயசுலேயே இதெல்லாம் நமக்கு உள்ளே போய் இறங்கியிருந்தால் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்போ எதுவுமே பண்ணலை, இப்போ இதெல்லாம் அனுசரிக்க முடியுமா, செய்ய முடியுமான்னு ஒரு சந்திக்தம் வரும், கான்ஃப்ளிக்ட் வரும். அதனால் இந்த விஷயத்து மேலே இப்படி பேசி நிறைய பேர் சொல்லணும். எதுக்கு நம்ம இந்த டாபிக் எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் படித்து விவரமாக பார்க்குறோம்? ஏன்னா ராமாயண கதவாக எடுத்துக்கும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நிதானமாக ஒரு குணத்தின் விவரித்து பார்க்குறோமா, இது ட்ரைனிங். இது இப்படிப்பட்ட ஒரு தர்ம வர்த்தனைக்கு சிக்ஷனை வேணும். அந்தந்த இடத்துல ஒரு வீட்டில் தாய் தந்தைகள் குழந்தைக்கு கொஞ்ச காலம் சொன்னதுக்கப்புறம் சொல்லி பத்தாது. அதுக்கப்புறம் அவங்க வயசு வளர கொஞ்சம் திரும்பி டீவியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அப்போ கூட அவங்கள எப்படி இந்த வடியிலேயே இருக்கிற போல் செய்கிறதுக்கு என்னன்னு இது நம்ம கொஞ்சம் டெக்னிக்ஸு கண்டுபிடிச்சிக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும் குரு சாஸ்திரத்துக்கிட்ட நந்தி. ஆனால் விட்டுடக்கூடாது. அதேபோல் ரொம்ப அதர்மமாக அப்படி போகிறவங்கள அதிகாரி ஆட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப கடினமாக சிக்ஷிக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யணும். சத்சங்கம் అనేది ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்சங்கம்னா நம்ம பண்ணுறதில்லை, இது சத்சங்கம்தான். அப்படி என்ன அர்த்தம்? நல்லவங்களுக்கு கூட ஸ்நேகம், நல்ல மகாத்மா மகாபுருஷன குருவுடைய சாங்கத்தியம், ஸ்ரவணம், சத் ஸ்ரவணம்ல ஈடுபடுறது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்த. அப்போது முண்டகோபனிஷத்தில் சொன்னது போல் சத்யமேவ ஜெயதே நான்ருதம் சத்யேன பந்தா
விததோ தேவயானஹ ஏனாக்ரமந்த்யுர்ஷயோ வியாப்தகாமாஹ யாத்ரா தத் சத்யஸ்ய பரமம் நிதானம். இது முண்டகோபனிஷத்தில் பார்த்திருக்கோம். சத்தியமேவ ஜெயத்தே. அப்படி என்ன? சத்தியந்தான் வெற்றி வெல்லும். அசத்தியம் ஒரு காகமும் வெற்றி பெற்றார். அதனால் எப்படிப்பட்ட நம்ம லௌகிக ஆசைகள் அதெல்லாம் எப்படி இருந்தால் கூட அது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இந்த லௌகிக விஷயங்கள மேலே ஆசை இல்லாத மகர்ஷிகள் எல்லாம் கூட ಅತ್ಯದ್ಭುತமான அந்த மோட்சமனே பகவத் சாநித்தியத்தனே அடியறதுக்கு இந்த சத்தியமே ஆத்தியாத்மிக மார்க்கமாக அவங்களுக்கு இருந்தது అనేది அந்த மந்திரத்துடைய கருத்து. சரி, இப்படி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அது ஆறாவது குணம். ஸோ இப்போ வரைக்கும் சத்தியவரத 5 குணங்கள்னு பார்த்திருக்கோம். முதல் குணவான் అనేది பார்த்தோம், வீரியவான் பார்த்தோம், தர்மக்னஹ, கிருதக்னஹ, சத்தியவாக்கிய. இப்போ இந்த 5 இன்னும் இருக்க பார்க்க வேண்டியது மொத்தம் இன்னும் 11 இருக்கு. இப்போ இங்கே நடுவில் ஒன்று வருது. என்ன? மேலே சொன்னது 5 அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் கேட்டோம் நல்லதாக இருக்கு, நல்லதுதான் செஞ்சானே. ஆனால் நல்லதுன்னு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்னு நாம் செய்கிறோமா, செய்ய முடிகிறதா, செய்ய விரும்புகிறோமா? ஏன்னா அங்கே ஒரு ட்ராபேக் இருக்கு. அந்த ட்ராபேக்கு பேர் தான் தைரியம் இல்லை, ஸ்தைரியம் இல்லை. இப்போ யக்ஷ பிரஷ்னத்தில் கூட இந்த கேள்விகளெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஞாபகம் இருக்கா? தைரியவான் யார், ஸ்தைரியவான் யார்? தர்மத்தின் அனுசரிக்கிறவன் தானே தான் அங்கே பதில் கொடுக்கப்பட்டது. அதனால் ஸ்திரத்துவம் வரணும்னா தைரியம் இருக்கணும். அதனால் அந்த தைரியவானுக்கு பேர் தான் தீரஹானி உபனிஷத்து சொல்கிறது. இப்போது அதனால் அடுத்தது வர ஒரு முக்கியமான குணம் என்னன்னா திருடவ்ரதா. ஆறாவது திருடவ்ரதா. அப்போது இந்த திருடவ்ரதா அనే விஷயத்தினை இன்டைரக்டாக நம்ம வேதாந்த வகுப்புகளுக்குள்ள பகவத்கீதா பல இடத்துல அடிக்கடிக்கு பேசுகிறோம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந பகுனா ஸ்ருதேன எமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஸ ஆத்மா விவனுதே தனுங் ஸ்வாம் அப்படின்னு. என்னது? பலஹீனர்களுக்கு இந்த பிரம்மஜானம் மோக்ஷம், பிரம்மஜானம் மோக்ஷம். இப்போ இங்கே என்ன அதிவாழ்வுன்னா தர்மம் இருக்கணும். தர்மம் அனுசரிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. அப்படி நான் இப்படி எல்லாம் இருந்தால் ஐ வில் லூஸ் ஸோ மெனி திங்ஸ் అనేది ஒரு ஃபியர் இருக்கா இல்லையா? நல்ல விஷயங்கள் எத்தனோ கேட்டு ஏன் பண்ண மாட்டோம்? கேட்டுக்கணும். இது பிரதி தினமும் சிந்தனையில் இருக்கணும். யோகா பண்ணுறது நல்லதுன்னு தெரியும். சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பலதெல்லாம் இப்படி இருக்கும். ஆனால் ஏன் ரெகுலராக பண்ணுறது இல்லை நிறைய பேர்? பெரும்பாலும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பாருங்க. நான் ஒரு நாள் கிளாஸில் கேட்டானே, யோகா டே அன்றைக்கி கேட்டேன் நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணுறது இல்லை. பண்ண முடியலை. என்ன முடியுமோ அது பண்ணணும். ஏன் ரெகுலராக பண்ணல? ஸோ ஒரு நல்ல விஷயத்தினே தீர்க்கால நைரந்தரியமாக பண்ணுறதுக்கு, அன்இன்டரப்டட் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனுக்கிட்ட அந்த திருடத்துவம் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி. அந்த திருடம்னு விரதமாக சொல்லியிருக்கீங்க பாருங்கள்.
அதனால் இந்த திருடம் என்ன விரதம் என்ன அது ரெண்டு சேர்த்து எதுக்கு சொன்னாங்க? இது ராமருக்குள்ள நம்ம எப்படி பார்த்து அது நமக்குள்ளே இன்னும் வளர்த்துக்கலாம், ఇది ఎవ్వల అవశ్యం అవసరం అనేది அடுத்த சத்சங்கத்திலோ அந்த 6வது குணத்தினை நம்ம விசாரணை செய்ய ஆரம்பிப்போம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.